அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளவுஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டே இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு டாட்டு தான். இப்போ நம்ம சென்டர் மெயின் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஷோல்டர் பீஸ் இருக்குல்ல, அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா அதோட அப்படி கீழே இந்த போர்ஷன் எந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுதோ அதுதான் அந்த சென்டர் டாட்டோட மிடில் பாயிண்ட்டு. எந்த டாட்டுக்கு எவ்வளோ ஹைட் வைக்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ டாட்டை எப்படி மெஷர் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண மிடில் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்டில் 1 இன்ச் ரைட்டில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அதோட சென்ட்ரு பாயிண்டில் டாட் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம். நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே பேட்டர்ன் அப்படி ஃபோல்ட் பண்ணி அதை அப்படி டாட்டாக ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். இது நம்மளோட அளவு ப்ளவுஸ்க்கு கரெக்டான அளவு தானா அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவு ப்ளவுஸில் ஷோல்டரோட சென்டர்லேருந்து நான் அப்படி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த டாட் பாருங்கள், கொக்கி பீஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது அதே டிஸ்டன்ஸு. இப்போ நான் இதில் வச்சு பார்த்தேன்னா அதே அளவு இருக்கும். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இருக்கா, அது நம்ம கொக்கி பீஸ்க்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஹூக் சைடு வர சப்போர்ட் டாட், இதுக்கும் அதே மாதிரி தான். இருக்கிற கிளாத்தில் மேலே கழுத்து பீஸ்க்கு 1/2 இன்ச்சும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் போக மீதி இருக்கிற பீஸை ரெண்டாக ஃபுல் பண்ணி நடுவில் மார்க் பண்ணணும். இல்லை அப்படி நம்ம நடுவில் மார்க் பண்ணிட்டோன்னா கூட மேலேயும் கீழேயும் ஈவனாக 1/2 இன்ச்சு தான்றனால நமக்கு பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம எப்படி வேணாலும் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போர்ட் டாட்டோட விட்த்து எப்போவுமே 1/2 இன்ச்சில் தான் பிடிக்கணும். மெயின் டாட் மட்டும்தான் அவங்க உடம்பு ஒல்லியாக இருக்காங்களா குண்டாக இருக்காங்களா அப்படின்றது கப் சைஸை பொறுத்து 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் போகும். சப்போர்ட் டாட்ஸ் எப்போவுமே 1/2 இன்ச்சு தான். அடுத்து ஆர்ம் ஹோல் சைடு இருக்க சப்போர்ட் டாட்டு, இந்த டாட் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சுன்னா ஆர்ம் ஹோல் சைடு சுருக்கம் அடிக்கும். கீழே வந்துருச்சுன்னா ஆர்ம் ஹோல் சைடு அறுக்கிற மாதிரி இருக்கும். என் கஸ்டமரோட அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே அளந்து அதில் அவங்க எவ்வளோ இன்ச்சில் வச்சுருக்காங்கன்றதை மெஷர் பண்ணி அவங்க 6 இன்ச்சில் அந்த டாட் இருக்குது. அப்போ நான் 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவேன்ல, அதுக்காக 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட சென்ட்ரு பாயிண்ட்டு, இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனோட இந்த 3 டாட்டும் சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா, இதை எப்படி இந்த 3 புள்ளியும் எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரஃப்பாக எப்படி டாட்டு மார்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்படி நான் மார்க் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம கப் சைஸ் சின்னதாக இருக்கிறது பெருசாகிறது எல்லாமே இந்த டாட்டோட சைஸை பொறுத்து தான் மாறும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறவங்க வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்து இதில் இருக்க ஃபார்முலாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காமல், உங்ககிட்ட ஒரு பர்ஃபெக்டான அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதில் எந்த டாட்டு எந்த சைஸில் இருக்குது என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. அதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ஒரே வழி. உங்களுக்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லேயும் கொஞ்சம் கூட குறைய மாற்றுறப்ப எதனால் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.